Mic check 1, 2, 3. Powered by India's #1 gold buying company, Attica Gold Company. மைக் செக் தொகுப்பில் தற்பொழுது நாம் பார்க்க இருப்பது அதிமுக தலைமையிலான பாஜக, தமாக மற்றும் ஒத்த கருத்துடைய கட்சிகள் நம்பிக்கைக்குரிய கூட்டணியாக விளங்குவதாக தமாக தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இன்றைக்கு தமிழகத்தினுடைய நம்பிக்கைக்குரிய கூட்டணியாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி, பாரதிய ஜனதா கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மற்றும் ஒத்த கருத்துடைய அத்துணை கட்சிகளும் மக்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம். அரசின் மீது இருக்கிற அதிருப்தியை மக்கள் வெளிப்படையாக பேச துவங்கியிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ஆன்டி இன்கம்பன்சி ஓட் என்று கூறும் எதிர்மறை வாக்கு தமிழகத்திலே நாளுக்கு நாள் அனைத்து துறையிலும் அதிகரித்து கொண்டு போகிறது. எனவே தமிழகத்தினுடைய வெற்றி அணியாக, முதல் அணியாக செயல்படத் தொடங்கியிருக்கிற அதிமுக, பாஜக, தமாக மற்றும் ஒத்த கருத்துடைய கூட்டணிகள் தேர்தலிலே வெற்றி பெறுவதற்கான அடித்தளத்தை மக்களே ஏற்படுத்தி கொடுப்பார்கள். தமிழக தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைமை எடப்பாடி பழனிசாமி தான் என்று தமிழக பாஜக துணைத் தலைவர் கே.பி. ராமலிங்கம் தெரிவித்தார். நாங்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டோம், யாரோடு பேசுவது, யாருக்கு எத்தனை சீட்டு கொடுப்பது, எப்படி தொகுதி பங்கீடு செய்வது, எப்படியெல்லாம் நடத்துவது என்பதையெல்லாம் முழு பொறுப்பு தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியில தமிழகத்தினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை வகிப்போர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் இபிஎஸ். ஆக ஏற்கனவே நாம் இருவரும் கூட்டணியில இருக்கிறோம். 7ஆம் தேதி நிகழ்ச்சிக்கு செல்லமுத்தையும் அழையுங்கள், அழைக்கப்பட்டிருக்கிறார் என்று கருதுகிறேன். அளவென்றால் இன்று வேளை அழைத்து விடுங்கள். ஆக அவரும் அன்றைக்கு இணையட்டும். ஆக தொடர்வோம். ஒவ்வொன்றாக சேர்த்தினால்தான் 100. ஒவ்வொன்றாக சேர்க்க வேண்டும். சேர்த்துத்தான். காரணம், we are fighting a devil. நாம் ஒரு மிகப்பெரிய பிசாசோடு போராட போகிறோம். அதை கனவுலை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். கூட்டணியில் பாஜக இணைந்தவுடன் அதிமுக தொண்டர்கள் மனம் சோர்ந்து விட்டதாகவும், திமுக கூட்டணி சலசலப்பின்றி ஒற்றுமையுடன் உள்ளதாகவும் அமைச்சர் கே.என். நேரு தெரிவித்தார். வருகிற தேர்தல் என்பது நமக்கு ஒரு சவாலான தேர்தலாக இருக்கும் என்றுதான் 2 மாதத்திற்கு முன்பெல்லாம் இருந்தது. அப்படித்தான் இருந்தது. இப்போது அமைந்திருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய கூட்டணியிலே எந்த விதமான சஞ்சலப்பும் சலசலப்பும் இல்லை. நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறோம். ஆனால் எதிரணியில் இருக்கிற கூட்டணி சேர்ந்தவர்கள், பிஜேபி இணைந்தவுடனே அதிமுக கீழே இருக்கிற தொண்டர்கள் மனம் சோர்ந்து விட்டார்கள். அவர் முதலிலே வருகிற போது அதிமுக தலைமையில அமைச்சரவை என்று சொன்னார். அதுக்கு அடுத்து வருகிற போது அந்த அமைச்சரவையில பிஜேபி பங்கு பெறும் என்று சொன்னார்கள். எனவே அவர்களுக்குள்ளாக ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு நிலைதான் இருந்து கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, இந்த பகுதியை பொறுத்தவரை பாமக ஒரு சக்தி. அதுல பாமக அவர்களுக்குள் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை காரணமாக நமக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை இந்த பகுதியில நிச்சயமாக நிலவும் என்பதிலே ஆச்சரியம் இல்லை. எனவே அதுதான் நமக்கு கூடுதல் பலமாக, இந்த அரியலூர் பெரம்பலூர்லயே நமக்கு ஒரு கூடுதல் பலம். அது ஏற்கனவே அவர்களோடு எதிரிலே நின்று தேர்தலில் வெற்றி பெற்றவன் தான் இங்க இருக்கிறோம். திருமாவளவன் அவர்களை கூட வெற்றி பெற வைத்த பகுதி தான் இந்த பகுதி. இதை காட்டிலும் இப்போது நமது கழக தோழர்கள் இருக்கிற சமுதாய மக்களும் நம்முடைய சமுதாய மக்கள் என்ற காரணத்தால் அதில் பெரிய அளவில் அவர்களால் வெற்றி பெற்றுவிட முடியாது. நிச்சயமாக கழகம்தான் வெற்றி பெறும் என்பதிலே எங்களுக்கு எதிர்மனைகளும் கூட சந்தேகம் இல்லை. எப்படியாவது மத்திய அரசு, ஒன்றிய அரசு எப்படி செய்கிறது சொன்னால், அவருடைய ஒரே குறிக்கோள், நாம் வருகிறோமோ இல்லையோ திமுக வரக்கூடாது என்ற எண்ணத்தோடு தான் அவர்கள் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இடையில நடிகர்கள் எல்லாம் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அவர் சொன்ன, அவர் என்னமோ நாளைக்கு முதலமைச்சர் மாதிரி நாங்க உங்களோட எல்லாம் வரல, எங்களோட வரலங்கிறார். உங்களெல்லாம் நாங்க அதுக்கெல்லாம் நம்ம கவலைப்படல. நம்ம கூட்டணியோடு நாம் சேர்ந்து இந்த தேர்தலை சந்திப்போம்.
மீண்டும் தளபதியை முதலமைச்சராக்குவது நம்முடைய கடமை. பரந்தூர் விமான நிலைய விவகாரத்தில் அறையில் இருந்தே அறைக்கூவல் விடுக்கும் தாவேக தலைவர் விஜயை முதல்வர் லெப்ட் ஹேண்டில் டீல் செய்வார் என அமைச்சர் சேகர் பாபு விமர்சித்துள்ளார். பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக பண்ணக்கூடிய மக்களை தமிழக முதலமைச்சர் சந்திக்கணும், இல்லைன்னா நான் தலைமைச் செயலரை நோக்கி அந்த மக்கள் நோக்கி கொண்டு போகணும் தாவேக தலைவர் விமர்சனம் வச்சிருக்காரு. முதல்ல ஒரு மக்களை நோக்கி அவருடைய பயணத்தை தொடர்ந்து சொல்லுங்கள். பயணமே செப்டம்பருக்கு மேலே தான் தொடங்குறன்றாரு. நேற்று காத்துக்கிட்டு தொண்டங்களோட பார்க்கலன்ற செய்திகள் வருது. ஆகவே முதலில் தன்னையும் தான் சார்ந்திருக்கின்ற இயக்கத்தையும் பார்த்து கொள்ள சொல்லுங்கள். மக்களை பாதுகாக்க எங்களுடைய மக்களின் முதல்வர் இருக்கின்றார். நிச்சயமாக அவருடைய முன்னெடுப்பிலே யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் வராமல் அதே நேரத்தில் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுகின்ற வளர்ச்சிக்கு தேவையான கட்டமைப்புகளை அமைக்கின்ற பொழுது மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்துவிட்டுத்தான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நடவடிக்கையை மேற்கொள்வார். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்பது போல் கடந்த காலங்களைப் போல் எங்கள் முதல்வர் மக்களை பாதிப்புக்குள்ளாக்கி ஒரு திட்டத்தை கொண்டு வருவதற்கு நிச்சயமாக முற்பட மாட்டார். ஆகவே அவருடைய தேவையில்லாத முதல்வரை சந்திப்பேன், இந்த அறைகோவல் எல்லாம் அறையிலே இருந்து கொண்டு தான் விட்டு கொண்டிருக்கின்றார். எந்த சூழலையும் முதலமைச்சர் எளிதாக கையாண்டு விட்டு செல்வார். லெஃப்ட் ஹேண்ட் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்திலே ஒரு வரி, அதுபோல் லெஃப்ட் ஹேண்டில் டீல் செய்வார். இந்து நலத்தில் கோயில் கட்டுப்பாட்டு இருக்கக்கூடிய கோயிலில் தான் அன்றைக்கி இந்த மடப்புறத்தில் அஜித்குமார் இறந்துருக்காரு. அது அங்கேயே விசாரிச்சிருக்காங்க. எந்த அடிப்படையில் எஸ்ஓசியும் அங்கே நடந்திருக்குது. இல்லை, இறந்தது என்று சொல்ல முடியாது. விசாரிக்க வருகின்ற போது அங்கே ஏற்பட்ட சம்பவம். இதற்கு முதல்வர் அவர்கள் தானே முன்வந்து வருத்தம் தெரிவித்திருக்கின்றார். இதுபோல் எந்த நாட்டுடைய முதலமைச்சரும் இப்படி தானாக முன்வந்து வருத்தம் தெரிவிக்கவில்லை. அவர்களுக்கு தேவையான நிவாரணத்தை வழங்கியிருக்கின்றார். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்திருக்கின்றார். இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது முறையான கடுமையான சட்டப்பிரிவுகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவத்திற்கு சிபிஐ என்கொயரி தமிழக அரசே கோரியிருக்கின்றது, சிபிஐக்கு விட்டிருக்கின்றது. மடப்புறத்திலே காவலாளி என்பவர் அவுட் சோர்சிங்கிலே பணி செய்பவர். தவறு எங்கு நடந்திருந்தாலும் விசாரணையின் முடிவில் யார் குற்றவாளியாக இருந்தாலும் தண்டிப்பதற்கு சட்டத்தின் ஆட்சி நடத்துகின்ற எங்கள் முதலமைச்சர் தவற மாட்டார். கவிதை எழுதினாலும் மக்கள் ஏமாற மாட்டார்கள் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லுகிறார். தமிழிசை கவிதையிலே மக்கள் ஏமாறாததால் தான் அவர் எந்தெந்த தேர்தலை எல்லாம் சந்திக்கின்றாரோ அத்தனை தேர்தலிலும் மக்கள் அவருக்கு தோல்வியே பரிசாக தந்து கொண்டிருக்கின்றார்கள். நான் ஒரு புதிய கவிதையை அவர்களுக்கு உரித்தாக்குகிறேன். தோல்வியின் முகமே தமிழிசையே, எங்கள் அக்காவே வருக. ஓரணியில் தமிழ்நாடுன்னு திட்டத்தை தொடங்கியிருக்கீங்க. அதே நேரத்தில் தமிழிசை என்ன சொல்றாங்கன்னா திமுக எதிராக எதிரணியில் தமிழ்நாடுன்னு தான் மக்களுடைய கருத்தா இருக்கு. பரிதாபம் தான் அந்த அம்மா. ஏதாவது ஒன்று பேசணும், ஏதாவது ஒன்று தக்க வைக்கணும்ல அந்த அம்மா. அங்கே ஏற்கனவே நாற்காலி போட்டி கடுமையாக இருக்குது. அங்கே அண்ணாமலையா இன்னும் பாரதிய ஜனதா கட்சியில் செல்வாக்கு பெற்ற தலைவரா, அல்லது நயினார் நாகேந்திரனா செல்வாக்கு பெற்ற தலைவரா, மறுபுறம் அக்கா தமிழிசை நான் செல்வாக்கு பெற்ற தலைவர் என்று காட்டிக்கொள்வதற்காக அனுதினமும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக இரவு பகல் என்று யோசித்து இது போன்ற ஊடகங்களுக்கு ஏதாவது ஒரு செய்தியை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அதை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. சட்டம் ஒழுங்கு நன்றாக இருப்பது தானே அவரும் தமிழ்நாடு முழுவதும் இப்பொழுது பிரச்சாரத்தை தொடங்குவேன் என்று அறிவித்திருக்கின்றார். அது சட்டம் ஒழுங்கு சரியாக இருப்பதால் தானே அவர் வாயில் வந்ததையெல்லாம் உளறி கொட்டி கொண்டிருக்கின்றார். சட்டம் ஒழுங்கு சரியாக இருப்பதால் தானே அவருக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது என்பதால் தானே அவர் என்ன நினைத்தாலும் அதை பேசி கொண்டிருக்கின்றார். சட்டம் ஒழுங்கு சரியாக இருப்பதால் தான் நானும் நீங்களும் இங்கே உட்கார்ந்து கொண்டு நீங்கள் கேட்கிற கேள்வி நான் அதற்கு பதில் சொல்கிறேன். ஜனநாயகத்தின் ஆட்சி, சட்டத்தின் ஆட்சி, இது சாத்தான்கள் ஆட்சி அல்ல. Mic check 1 2 3. Powered by India's #1 gold buying company, Attica Gold Company.